PGTRB English Unit 9 Language and Linguistics linguistics concepts பத்தி தான் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கான்செப்ட்ஸ் linguisticsல என்னென்ன கான்செப்ட் இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். linguistics conceptsல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். synchronic and diachronic, lang and parole, competence and performance, substance and form, syntagmatic, paradigmatic. இந்த கான்செப்ட்ஸை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது synchronic. இந்த synchronic diachronic இந்த ரெண்டு கான்செப்டையும் கொடுத்தவர் ஷஷூர். இந்த synchronic-ஐ descriptive linguistics னு நம்ம சொல்லுவோம். synchronic-ஐ descriptive linguistics அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த synchronic என்ன மீனிங்னு பாருங்க. It deals with the description of a language spoken or written by the speakers at a given time. ஒரு மொழியை பேசுறதும் எழுதுவதும், யார் பேசுவா எழுதுவா? ஒரு ஸ்பீக்கர். இப்போ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்மளே இருக்கோம்னா நம்ம ஒரு மொழியை வந்து பேசுறோம், அந்த மொழியில எழுதுறோம் அப்படின்னா அது எப்போ அப்படின்னா அட் அ கிவன் டைம், கொடுக்கப்பட்ட டைம், அட் அ கிவன் டைம். அந்த டைம்ல ஒரு லாங்குவேஜ் பேசுறோம் எழுதுறோம், அதை தான் சிங்க்ரானிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ சிங்க்ரானிக். இஃப் we study the structure of English as it exists today and describe it without reference to how it was used in the past. ஒரு மொழி, ஒரு வார்த்தை, ஒரு மொழியில வேர்ட்ஸ் இருக்கலாம், வொக்காபுலரிஸ் இருக்கலாம், அது பாஸ்ட்ல எப்படி பயன்படுத்தினாங்கிறத நம்ம பார்க்க போறதில்ல, அது ரெஃபரன்ஸ் எடுக்க போறதில்ல. அட் பிரசன்ட் இப்போ அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனுடைய யூசேஜ் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் சிங்க்ரானிக். இந்த சிங்க்ரானிக்கு அதனுடைய குழுவே பார்த்தீங்கன்னா அட் அ கிவன் டைம், அட் அ கிவன் டைம். இதுதான் சிங்க்ரானிக்னு சொல்றோம். இது ஷஷூர் கொடுத்த கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் டயக்ரானிக். இந்த டயக்ரானிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் டெம்போரல் லிங்குவிஸ்டிக்ஸ். இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னு பார்க்குறோம். இட் ஸ்டடீஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ லாங்குவேஜ் த்ரூ டைம். சிங்க்ரானிக் என்ன பார்த்தோம்? அட் கிவன் டைம்னு பார்த்தோம். டயக்ரானிக் என்ன பார்க்குறோம்? த்ரூ டைம்னு பார்க்குறோம். அப்போ ஒரு லாங்குவேஜோடைய டெவலப்மெண்ட், ஒரு லாங்குவேஜோடைய டெவலப்மெண்ட் த்ரூ டைம், இதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் டயக்ரானிக். இட் ஸ்டடீஸ் த லாங்குவேஜ் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் இஸ் நலைஸ்டு த்ரூ ஓல்டு, மிடில் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் எப்படி இருந்தது, மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல இங்கிலீஷ் எப்படி ஆனது, மிடில் இங்கிலீஷ்ல எப்படி ஆனது, மாடர்ன் இங்கிலீஷ்ல எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? இதுதான் வந்து டயக்ரானிக், அதாவது ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். இந்த சிங்க்ரானிக் அண்ட் டயக்ரானிக் இந்த டேர்ம் கொடுத்த ஒரு ஷஷூர் 1916ல அவர் எழுதின புக். அந்த புக்கோட நேம் பாருங்க, கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். முக்கியமா ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். சிங்க்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டயக்ரானிக்கை விட சிங்க்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஏன்னா இட் எக்ஸிஸ்ட் டுடே. சரிங்களா? பிகாஸ் இட் டீல்ஸ் வித் சிஸ்டம். ஏன் அப்படின்னா சிங்க்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ் தான் டீல்ஸ் வித் சிஸ்டம், பட் டயக்ரானிக் டீல்ஸ் வித் யூனிட். சிங்க்ரானிக் லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிறது இட் டீல்ஸ் வித் சிஸ்டம். இதெல்லாம் ஒன் வேர்டா மாறும், இதுதான் கொஸ்டினாவே மெயினா மாறும். பட் டயக்ரானிக் டீல்ஸ் வித் யூனிட். இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. லாங்குவேஜ், லாங், பரோல். இந்த டேர்ம்ஸை கொடுத்ததுமே ஷஷூர் தான். லாங்குவேஜுக்கு என்ன மீனிங் பாருங்க. லாங்குவேஜ் அப்படின்னா டோட்டாலிட்டி அப்படின்னு அர்த்தம். லாங்குவேஜ்னா என்ன மீனிங்? டோட்டாலிட்டி, முழுசும், அந்த ஹோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படி லாங்குவேஜ் இஸ் a human speech present in all human beings due to heredity. ஹெரிடிட்டியை பேஸ் பண்ணி ஹியூமன் ஸ்பீச் எப்படி வந்து அட் பிரசன்ட் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு படிச்சோம்னா அதுக்கு பேரு லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து லாங்க். லாங்க் அப்படின்னா காமன் அர்த்தம். லாங்க் அப்படின்னா காமன், பொதுவாக.
Lang is a storehouse of a word images in the mind of common. It is shortly called the skill of individual to combine sounds into words and sentence. என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டு, சரிங்களா, நம்ம ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு வேர்டை பேசுறோம் அப்படின்னா, அந்த வேர்டு நம்ம இமேஜில் அதனுடைய விஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ட்ரீயை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு மரம், அந்த மரம்னு சொல்லும் போதே அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சர், அந்த ட்ரீயோட இமேஜ் வந்து நம்ம மைண்ட்ல வந்து இருக்கும். ஸோ அதை லிங்க் பண்ணும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த வேர்டு தான் சவுண்டா மாறுது. அந்த சவுண்ட்ஸ்ல தான் சென்டென்சஸ் நமக்கு கிடைக்குது. இதை தான் ஷஷூர் என்ன சொல்றாரு? He says that language is the rule and convention of language. லாங்குங்கிறதான் ரூல் ஆர் கன்வென்ஷன் ஆஃப் அ லாங்குவேஜ். இட் இஸ் அ சோசியல் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்றாரு. ஆனா பரோலுங்கிறது இட் இஸ் கால்ட் இண்டிவிஜுவல், தனிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. A parole belongs to individual. A parole is the actual sound and sentence spoken by individual speaker. பரோலுங்கிறது இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ SO சவ், உண்மையிலே அதனுடைய ப்ரொனன்சியேஷன் சவ் தான். AND அண்டுன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதோட ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் எயிண்ட். ஆனா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர், நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன், நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, மத்தவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கங்கறதா parole. A parole is the actual sound and sentence spoken by individual speakerங்கிறது இதுதான் மீனிங். So parole is individual performance of a language in speech or writing. அது தனிப்பட்ட நபருடைய மொழி, அவர் எப்படி பேசுறாரு, எப்படி எழுதுறாருங்கிறதா. A parole is a concrete and physical. ரொம்ப முக்கியம் அது. Parole is a concrete and a physical. It makes use of speech organs to use words and sentences அப்படின்னு சொல்றாரு. ரெண்டே விஷயம் தாங்க. லாங் அப்படின்னா காமன், பரோல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல். சரிங்களா? இந்த லாங்கையும் பரோலையும் ஷஷூர் என்னமா டிஃபைன் பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒன் வேர்ட், இதுதான் கொஸ்டினா மாறும். ஷஷூர் கன்சிடர்ட் லாங் as a legislative side of a language. லாங் எப்படி கன்சிடர் பண்றாருங்க? legislative side of a language அப்படின்னு கன்சிடர் பண்றாரு. ஆர் law of the language ன்னு சொல்றாரு. ஒரு மொழியினுடைய லா, அதாவது ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறதா legislative side of language or law of the language அப்படின்னு சொல்றாரு. Like law, lang maintains a social order and homogeneity of a language and is relatively fixed. It does not change with each individual. லாங்குங்கிறது அது வந்து ஃபிக்ஸ்டு, கான்கிரீட், அது வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாரு. அதை தான் லெஜிஸ்லேட்டிவ் சைட் ஆஃப் லாங்குவேஜ் இல்ல லா ஆஃப் த லாங்குவேஜ், இதுதான் வந்து கொஸ்டினா மாறுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா பரோலுங்கிறது எக்ஸிகியூட்டிவ் சைட் ஆஃப் அ லாங்குவேஜ். அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம், யூசேஜ் எப்படி பயன்படுத்துறோம், அதுதான் வந்து பரோல். Because it uses the law or code of a language for its individual ends. It executes lang through individual acts of speaking and writing. புரியுதுங்களா? லாங்குங்கிறது எதோட கன்சிடர் பண்றாருங்க? லெஜிஸ்லேட்டிவ் சைட் ஆஃப் அ லாங்குவேஜ் அல்லது லா ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்றாரு. ஆனா பரோல் என்னன்னு சொல்றாரு? எக்ஸிகியூட்டிவ் சைட் ஆஃப் அ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ், இதெல்லாம் கொஸ்டினா கண்டிப்பா மாறும். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் காம்பிட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். காம்பிட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டேர்மை கொடுத்தவர் நோம் சோம்ஸ்கி, ஒரு அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தவர் ஷஷூர். இவர் நோம் சோம்ஸ்கி, அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸ், காம்பிட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற டேர்மை கொடுத்தவர். சரிங்களா? American linguistics Noam Chomsky's concept of competence and performance is similar to Saussure, Lang and Parole. இப்பதான் Lang and Parole பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? அது Saussure கொடுத்த term.
அதே அதனுடைய சிமிலாரிட்டி தான் இந்த காம்பிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதை கொடுத்தவர் நோம் சோம்ஸ்கி, அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக்ஸ். காம்பிடியன்ஸ்னா ஸ்டடி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னு இருக்கும். ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸ். அதுதான் காம்பிடியன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஆக்சுவலா அதை எப்படி யூஸ் பண்றோம், அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கு, அக்கார்டிங் டு த ரியல் சிச்சுவேஷன். அக்கார்டிங் டு த ரியல் சிச்சுவேஷனுக்கு அந்த லாங்குவேஜை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? காம்பிடியன்ஸ் இஸ் underlying mental system. It contains all hidden structure of the language. Competence என்ன சொல்றாங்க? Underlying mental system சொல்றாங்க. இதில் எதை உள்ளடக்கியது? All hidden structure of a language. ஒரு active voice, passive voice, ஒரு direct, indirect, simple, complex, compound, இந்த மாதிரி sentences இருக்கு இல்லைங்களா? அந்த sentences உடைய structure எப்படி இருக்கணும், ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்றது அதுக்கு பேர் competence. பட் அதோட யூசேஜ் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? ஸோ இவருடைய புக்கு, சோம்ஸ்கியோடைய புக்கு சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர். சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் 1957 எழுதியிருக்காரு. இந்த சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ல தான் இவர் இந்த ரெண்டு டேர்ம்ஸை பத்தி பேசியிருக்காரு, காம்பிடியன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஃபார்ம். சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஃபார்மை பத்தி தான் படிக்கிறோம். சப்ஸ்டன்ஸ்னா என்ன, ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த சப்ஸ்டன்ஸுங்கிறது என்னன்னா ஆக்சுவல் சவுண்ட்ஸ் அண்ட் கிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சவுண்டை தான் ஃபோனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ எல்லா ஆல்பபெட்ஸுக்குமே சவுண்ட்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி, இ இப்படி இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம சவுண்டுன்னு சொல்றோம், ஃபோனிக்னு சொல்றோம். ஸோ அவங்களுக்கு கிராஃபிக்கும் இருக்கு. கிராஃபிக்னா எழுதுறது. ஏ எப்படி எழுதுறோம், பி ஒரு அதனுடைய ஷேப் நமக்கு தெரியும், சி எப்படி போடுறோம், டி எப்படி போடுறோம். இங்க ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க, என், இ, டி கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப அந்த என்ங்கிற சவுண்டும் இருக்கு, அந்த லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை தான் கிராஃபிக் ரைட்டிங் நம்ம சொல்றோம். இ சவுண்டும் இருக்கு, அந்த லெட்டரும் இருக்கு. டி சவுண்டும் இருக்கு, அந்த லெட்டரும் இருக்கு. சரிங்களா? சவுண்டுங்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்றது, லெட்டர் தான் நம்ம வந்து கிராஃபிக் சொல்றோம், அதை தான் ரைட்டிங் சொல்றோம். ஆனா சப்ஸ்டன்ஸுக்கு மீனிங் கிடையாது, அது வந்து ரா மெட்டீரியல். இப்ப என், இ, டி தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன கிடையாது, மீனிங் கிடையாது. ஆனா அது எப்ப மீனிங்கா கிடைக்கும்னா அதை ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு வந்து மீனிங் கிடைக்கும். அதை தான் ஃபார்ம்னு சொல்றோம். அப்ப அந்த ஃபார்முக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்னா the meaningful unitன்னு அர்த்தம். the meaningful unit is called form. இப்ப அந்த NET நம்ம ஒன்னா சேர்த்து எழுதும் போதுதான் நெட்டுங்கிற ஒரு வேர்டு கிடைக்குது. அந்த நெட்டுங்கிற ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, அந்த நெட்டுக்கு நமக்கு மீனிங் இருக்கு. ஆனா NET அப்படிங்கும் போது அதுக்கு மீனிங் இல்ல. அப்படி தனித்தனியா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சப்ஸ்டன்ஸ், அது ரா மெட்டீரியல். அதே மீனிங்ஃபுல்லா வந்துச்சுன்னா அதுதான் ஃபார்ம், அதுதான் மீனிங்ஃபுல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். நெட், இப்ப நெட்டுக்கு நமக்கு மீனிங் இருக்கு. ஸோ இதை தான் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் linguistic sign and symbol distinction. linguistic sign and symbol distinction இதை தான் பார்க்கிறோம். இது சஷ்யூரோடைய ஒரு கான்செப்ட் கூட. Saussure's notion of sign is this sense has led to the growth of whole area of the study of the operation of signs in culture and society. இந்த தான் நம்ம செமியோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. செமியோட்டிக்ஸ்க்கு என்ன மீனிங், the study of the operation of the signs in culture and the society. ஒரு கல்ச்சர்லயோ அதனுடைய சொசைட்டிலயோ அந்த சயின்ஸ் அதனுடைய ஆபரேஷன்ஸ், இதை தான் வந்து செமியோட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். இதை தான் நம்ம வந்து சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்றோம். சிக்னிஃபையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுதுங்க, வேர்டு. நம்ம ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா அதை வந்து சிக்னிஃபையர். அந்த வேர்டு நமக்கு மென்டல் இமேஜா கொண்டு வருது, அந்த கான்செப்டை கொண்டு வருதுன்னா அதை சிக்னிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த வேர்டு ட்ரீ அப்படின்னு நம்ம சவுண்டு கொடுக்கும் போது அதனுடைய இமேஜ், சரிங்களா,
நம்ம மெண்டல்ல வருது, நம்ம விஷன்ல வருது, நம்ம மூளைக்குள்ள அந்த ட்ரீயோடைய கான்செப்ட், அந்த ட்ரீ எப்படி இருக்கும், அதனோட இமேஜ் நம்ம மைண்டுக்கு வருது. அததான் சிக்னிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும், பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் இஸ் மேட் அப் ஆஃப் அ சிக்னிஃபையர். இந்த சைனுங்கிறதான் சிக்னிஃபையர். நம்ம ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றோம் இல்லைங்களா, அதான் சிக்னிஃபையர். சிக்னிஃபைடு டேக்கன் டுகெதர். அப்ப அந்த சிக்னிஃபையர் வரும்போது சிக்னிஃபைடும் நம்ம மைண்டுக்கு வந்துருது. இப்போ ஒரு ட்ரீயை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரீயோட இமேஜ் நம்ம மைண்டுக்கு வந்துருது. A symbol is based on the concept and associative relationship between signifier and signified. அப்போ ஒரு சிம்பிள், அது ஆக்சுவலா ஒரு ட்ரீங்கிறது இட்ஸ் a சிம்பிள். அந்த ட்ரீயை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே அதோட இமேஜ் நம்ம மைண்டுக்கு வந்துருது. அதனுடைய அதுதான் அசோசியேட்டிவ். அந்த ட்ரீ, இப்போ மேங்கோ ட்ரீனா அந்த மேங்கோ ட்ரீ நம்ம மைண்டுக்கு வந்தது. கோகனட் ட்ரீ அப்படின்னா அந்த கோகனட் ட்ரீ நம்ம மைண்டுக்கு வருது. அதனுடைய ரிலேஷன், அதனுடைய அசோசியேஷன், அந்த வேர்டு அந்த இமேஜ் அதனுடைய அசோசியேஷன், அதுதான் அசோசியேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்றாங்க. The linguistic sign consists of two parts. One is signifier and signified, or the word which signifies and the object that is signified. இதுதாங்க ரொம்ப முக்கியம். வேர்டு வந்து சிக்னிஃபை பண்ணுதுங்க, அந்த வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆப்ஜெக்ட் வந்து சிக்னிஃபைடா வருதுங்க. சிக்னிஃபையர்ங்கிறது வேர்டு, சிக்னிஃபைடு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். மைண்ட்ல இந்த ஆப்ஜெக்டா வருது. புரியுதுங்களா? the word which signifies, the object that is signified. இதுதான் ஒன் வேர்டா மாறும், இதுதான் கொஷினா மாறும். லாஸ்ட் டாபிக்ங்க, syntagmatic paradigmatic. syntagmatic paradigmaticனா என்னன்னு பார்க்க போறோம். language is structured and so it is a system of system. ஒரு லாங்குவேஜ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதனால தான் அது சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா there are 3 systems இருக்குங்க, 3 systems இருக்கு. ஒன்னு வந்து phonological. phonologicalங்கிறது sounds are interrelated. sounds பத்தி படிச்சோம்னா அதுக்கு பேர் phonological. morphological, words are interrelated. words பத்தி படிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து மார்பாலஜி. syntactic, syntactic அப்படின்னா word classes are interrelated. word classes அதை பத்தி படிச்சோம்னா syntactic. அப்போ with every system elements are selected and combined to build the structure. ஸோ எந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல எலமெண்ட்ஸ், இதுல வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது. எதுக்காக கம்பைன் ஆகுது? டு பில்ட் அ ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு, ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. we can come tomorrow, நாங்க நாளைக்கு வரோம். he may go soon, அவன் சீக்கிரத்துல செல்வான். she will decide next week, அவ அடுத்த வாரம் தான் டிசைட் பண்ண போறா, முடிவெடுக்க போறா. you should come now, நீ கட்டாயம் இப்ப வரணும். சரிங்களா? ஸோ இப்ப இத சென்டென்ஸா படிக்கும் போதுதான் நமக்கு மீனிங் கிடைக்குது. சென்டென்ஸா படிக்கும் போது தான் நமக்கு மீனிங் கிடைக்குது. we can come tomorrow, இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். சரிங்களா? இதை தான் syntagmatic அப்படின்னு சொல்றோம். he may go soon, இதை syntagmatic சொல்லலாம். she will decide next week, இதை syntagmatic சொல்லலாம். you should come now, இதை syntagmatic சொல்லலாம். சரிங்களா? இது எப்படி இதுக்கு ஹொரைசாண்டலா இருக்கு. சரிங்களா? நேர்கோடு, லீனியர்னு சொல்லுவோம், இல்ல ஹொரைசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ syntagmatic ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கா பாருங்க. a group of words with a logical sequence. இதுல லாஜிக் இருக்கு. சப்ஜெக்ட், verb, adjunct. weங்கிறது சப்ஜெக்ட், can comeங்கிறது verb, tomorrowங்கிறது adjunct. ஸோ லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கு, மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். இதை தான் syntagmatic நம்ம சொல்றோங்க. இதே paradigmatic அப்படின்னா vertical. இந்த 4 சென்டென்ஸையும் verticalா எடுத்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க, we, he, she, you இதெல்லாம் சப்ஜெக்ட். can come, may go, will decide, should come இது verb verticalா எடுத்தோம்னா. tomorrow, soon, next week, now
இது adjunct. இப்போ paradigmaticங்கிறது தனித்தனியா இப்படி பிரிக்கிறது, vertically பிரிக்கிறது. ஆனா vertically பிரிச்சா subject verb adjunct தான் நமக்கு இருக்குமே தவிர மீனிங் இருக்காது. அதனால தான் paradigmatic வந்து என்னன்னு சொல்றோம், belongs to same class ன்னு சொல்றோம். இப்போ subject எல்லாமே subject தான், we, he, she, you எல்லாம் subject. அடுத்து செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே verb, same class. Can come, may go, will decide, should come, இது எல்லாமே verb, ஒரே class, same class. Tomorrow, soon, next week, now, இது எல்லாமே adjunct, same class. ஆனா என்ன இல்ல, மீனிங் இல்ல. சோ syntagmaticங்கிறது ஹொரைசாண்டலா இருக்கிறது, இது மீனிங் இருக்கும். paradigmaticங்கிறது vertical, verticalல same class. சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட், வேர்ப்னா வேர்ப், அட்ஜங்க்ட்னா அட்ஜங்க்ட், காம்ப்ளிமெண்ட்னா காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட், வெர்டிகலா இருக்கும். ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்கோம். இது ரொம்ப முக்கியங்க. சிண்டாக்மேட்டிக் ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்னது? A group of words with a logical sequence, with a logical sequence, meaningful sentence, அதை தான் வந்து syntagmatic. paradigmaticங்கிறது என்னது? belongs to same class. அவ்வளவுதான். இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் லிங்குவிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸு ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.